ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருள் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக 10 நிமிஷத்தில் ஒரு செய்கிற மாதிரியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். பொதுவாகவே குட்டீஸுங்களுக்கு சீஸ் பன்னீர்னா ரொம்ப பிடிக்கும். இதை வச்சு தான் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஃபஸ்ட்டு அதுக்கு கொஞ்சமாக பன்னீர் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கணும். நான் கொஞ்சம் செய்கிறதால ஒரு 10 பன்னீரை இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். குக் பண்ண தேவையில்லை, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சா போதும். இப்போ ஸ்டஃபிங்க்கு பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா ப்ரெட்டை எடுத்துட்டு சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கணும். சுற்றிலும் இருக்கிற அந்த பிளாக்காக இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு 6 பீஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இதை ஒரு பூரிக்கட்டையை வச்சு சப்பாத்தி மாவு உருட்டுற மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டிக்குங்க. பிரெட்டை இந்த மாதிரி உருட்டி முடித்ததும் சீஸ் லேஸில் பாதி மட்டும் எடுத்து இந்த மாதிரி ஒரு பக்கமாக வச்சுக்கணும். அது மேலேயே ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வெளியில் வராத அளவுக்கு பிரெட்டோட ஓரத்தெல்லாம் நீங்கள் தண்ணி தொட்டு கூட நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சீஸ்ன்றதால இல்லை வெளியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா பிரெட்டு பெரிய சைஸில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்டஃபிங் உள்ளேயே இருக்கும். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக உப்பும் போட்டு தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கேன். இதில் நல்லா டிப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பிரெட் கிராமுக்காக பிரெட்டோட ஓரத்தில் கட் பண்ணி வச்சுருந்தது தான் நான் மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதில் தான் இப்போ நான் டிப் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டிப் பண்ணிக்கிட்டு பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஆயிலில் வச்சுருக்கேன். ஆயில் நல்லா சூடானதும் 1 by 1 இந்த மாதிரி ரெடி பண்ணி போட்டுக்குங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சு பொரிச்சு எடுத்துக்குங்க. அப்போ தான் மேலேயும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளேயும் நல்லா குக்காகி இருக்கும். பிரெட்டை பொறுத்த வரைக்கும் குக் ஆகிறதுக்கு அதிக நேரம் எடுக்காது, சட்டுன்னு ரெடி ஆகிடும். ஒரு பக்கம் குக் ஆனதும் இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுட்டு நல்லா கோல்டன் கலர் வந்ததும் ஆயிலிருந்து எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற பிரெட்டையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கணும். அவ்வளோதான், ஒரு சூப்பரான டேஸ்டான குயிக்கான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பன்னீர் சீஸ் ரோல். இந்த ஸ்நாக்ஸுக்கு மைனஸ் கெச்சப் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அருள் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.